ஊருக்கு 2 ஊதாரிகள் இந்த படத்தோட துவக்க விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். நண்பன் பிரஜீன், சகோதரன் புகழ், ஜனனியன் கூட ட்ரெயினில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இயக்குனர். அப்புறம் வந்து எனக்கு ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து சமீபமாக நான் நிறையா முறை பேசியிருக்கேன். எனக்கு அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அந்த இயக்குனருக்கும் இந்த படத்தை இன்றைக்கி தொடங்கியிருக்க தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பேனரில் இருக்கிற மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இந்த படம் வந்து சேரட்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி. வந்திருந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இது அதான் எல்லோரும் கீழே பேசினேன், இது ஆடியோ லான்ச்சா இல்லை ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கோமா இல்லை ஒரு ஏதாவது ஃபேமிலி கெட் டுகெதரா என்னன்னு தெரில. ஒரு பூஜைக்கு இவ்வளோ பேர் வந்து எங்களை வந்து விஷ் பண்ணி கண்டிப்பாக இது வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எல்லாருமே பாசிட்டிவான ஒரு ஆளுங்க தான் எல்லாமே வந்திருக்காங்க எங்களுக்காக. ரொம்ப சந்தோஷம். இதை யோகி சார் வந்து ஃபஸ்ட்டு டப்பிங்கில் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொன்னப்போ லைன் மட்டும் சொல்லுங்க, நான் டப்பிங் உள்ளே இருக்குங்க அப்படின்னா லைன் மட்டும் பேர் டைட்டில் மட்டும் சொன்னால் ஊருக்கு 2 ஊதாருன்னு. நான் டப்பிங் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன்ட்டு கார்லேயே உட்காந்து ஃபுல் கதையும் கேட்டேன். ஏன்னா பிரஜன் சொன்னாப்புல நாங்கள் ஒரு 4-5 படமாகவே மாப்பிள்ள 2 பேர் சேர்ந்து பண்ணலான்னு பேசிக்கிட்டே இருப்போம். அது கடைசியில் இந்த ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு டைட்டில் எங்கள் 2 பேருக்கும் கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபுல்லாக அந்த படத்தில் ஃபுல்லாக காமெடி, அந்த அளவு நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஸ்டோரி சொல்லப்போ வர்றப்பே 1947 அயோத்தி, ஓம் காளி ஜெய் காளி இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே அந்த புகழ் நீங்கள் குக்கு கோமலில் காமெடி நல்லா சூப்பராக இருக்குது, உங்களை வேறு மாதிரி காட்டுறேன்ட்டு நாக்கு அறுக்கிறது, என்னை வந்து வேறு மாதிரியே காமிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன புகழ் குக்கு கோமலில் காமெடி பண்ணுறீங்க, ஆனால் சினிமாவில் எதுவுமே நீங்கள் கரெக்டான ஒரு இது இல்லையே அப்படின்னாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து அது பேசப்படும், அதுக்கு உண்டான கதை தான் இதில் இருக்குது. எனக்கு இன்னும் பயங்கர பூஸ்ட் ஆனது ரவி மரியா சார் இதில் இருக்காருன்னொன்னே ரைட்டு, எப்படியும் எங்கெல்லாம் தொய்வு அடையுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவர் தூக்கி நிறுத்திடுவார். ஏன்னா அவர் கூட இப்போதைக்கு 4வது படம் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வேறு லெவல். அதே போல் செல்லக்குட்டி, தீபாக்கா, தங்கம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. இனிமேட்டு தலைவலி கிடையாது. பிரேக் இருந்தால் போய் மடியில் தலை வச்சு படுத்துருவேன். 5 படமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு என் அம்மா ஸ்தானத்துலேருந்து எல்லாமே அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா அட்வைஸும் பண்ணோம். இதில் ஸ்னேகன் சார் சூப்பர். நிறையா பாடல்களை பாட்டு ரசித்து அவ்வளோ லவ் பண்ணுவோம். நம்ம படத்தில் சார் வந்து பாடல் எழுதுறாருன்றப்ப அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். தேங்க்யூ சார் எங்களுக்காக வந்தது. ராதிகா மாஸ்டர், ஆமாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து டான்ஸு சும்மா அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஆக்சுவலாக எனக்கு 2வது படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் இருக்கார். ஆமாம், அவரும் வந்து பாடல் பண்ணுறாரு. அவரும் எல்லாருமே இதில் நிறைய இருக்காங்க. மதுமிதா, நிறைய ஆக்டருக்கு எல்லாமே நாங்கள் பேசுந்து இந்த படத்தில் எல்லாருமே சின்ன கேரக்டர்லாம் அவங்க வந்து இந்த படத்துக்கு பலம் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு நாங்கள் கேட்டதில் ஓகே கண்டிப்பாக அது எல்லாமே பண்ணலான்னு சொன்னேன். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படம் அந்த அளவு வரும் அப்படின்றதான் மாஸ்டர் சொன்ன மாதிரி சன் மாஸ்டர் சொன்னார். போனதில் சும்மா நாங்கள் பிரஜனுக்காக ஒரு பூஜைக்கு போயிருந்தோம். அப்போ சொன்னார், உங்கள் கூட தான் நான் படம் பண்ணலைன்னாரு. கடவுள் பார்த்தீங்களா நம்ம படம் பண்ணிருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக நினைப்போம். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணதுக்கு. கண்டிப்பாக டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படம் நல்லபடியாக வரும் கண்டிப்பாக உங்களோட நல்லுள்ளத்தால். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் நிறையா பேசுகிறோம். தேங்க்யூ. எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள், கேமராமேன் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பூவன் தேங்க்யூ. இந்த அளவு இப்படி ஒரு பிரம்மாண்ட மேடையை உருவாக்கி கொடுத்ததுக்கு சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். முத்து தேங்க்யூ. இவ்வளோ தூரம் நம்மளை வந்து அழகான ஒரு வாய்ஸில் பேசினேன் நம்ம ஆங்கர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து ஒரு இன்முகமாக பேசுனீங்க. தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நன்றி எங்களை வாழ்த்ததுக்கு. தேங்க்யூ. லவ் யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிக் பாஸ் முடித்து ஒரு நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும், எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். நம்மளை நடிகராக நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு படமாக ஓடிட்டுருப்போம். இந்த படம் ஜெயிச்சிடாதா, இந்த வெள்ளிக்கிழமை நம்ம காப்பாற்றாதா, ஒரு பிஸ்னஸ் நடந்துடாதான்னு ஓடிட்டுருப்போம். எல்லாருக்கும் தெரியும் அது கடினமான விஷயம். இப்போது கொஞ்சம் சுலபமாக ஒரு 2 வயசு குழந்தை வரைக்கும் என் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு என்னை பிக் பாஸ் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்கு. அந்த பிரேக்கை
கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஒரு விழாவாக வரும்போது முதல் நிகழ்ச்சியாக இது 2026 அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு 2 ஊதாரின்னு நினைக்கும்போ ரொம்ப நினைவாக ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல படமாக எந்த பூஜையும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை. அதுக்கு மெயினாக வந்து என்னோட படத்தோட ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி, ரமகிருஷ்ணன் சார் அண்ட் வினோத் பெருமாள் சாருக்கும். ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் எக்கோபின் மோஷன் பிக்சர்ஸ் 2 வழங்கும் ஊருக்கு 2 ஊதாரி. யோகேஸ்வரன் மைனர். நான் கேட்டேன், என்ன சார் மைனர்னு பேர் வச்சுருக்கீங்க, என்ன மைனர்? இல்லை அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னார். யோகி ப்ரோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும். நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு கதை நீங்கள் பண்ணித்தரணும் ஹீரோவா. நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே டெபியூ டேரக்டர்ஸ் தான். நான் எப்போவுமே புதுசாக வர டேரக்டர்ஸ் கூட நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ண ஆசைப்படுவேன். தொடர்ச்சி அவங்க கூட படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. லாபமோ நஷ்டமோ நடிகன்கிட்ட கிடையாது. அது நேரம், அதோட பிஸ்னஸ் ரெடி ஆகிட்டு வரும். ஸோ இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம். என்னோட மச்சான் புகழ் கூட சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிறோம். அது மட்டும் ரவி மரியான் சார், தீபாக்கா, மயம் கோபி அண்ணன், ஸ்னேகன் சார், ராதிகா மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, மெட்டல் செல்வ மாஸ்டர். ஸோ நண்பர்களாக சேர்ந்து இணைஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் யோகி ப்ரோவுக்காக இணைஞ்சிருக்கோம் டீமாக. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ப்ரோ டெபியூவாக நடிக்கிறார் நெகட்டிவாக வில்லனா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டீமாக ஒரு விஷயமா இங்கே அமைஞ்சிருக்கோம். அதிகமாக பேச விருப்பப்படல, ஏன்னா நிறைய நிகழ்ச்சி இப்போ இருக்குது. இதெல்லாம் தாண்டி சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது, நேரம் நல்லா இருக்கணும். நீங்கள் என்ன உழைச்சாலும் ஒட்டுற மண்ணு கீழே வந்தால் ஒட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு இந்த 2026 பிக் பாஸுக்கு அப்புறம் என் மச்சான் விஜய் சேதுபதி வந்து கிளாப் அவுட் அடித்து வச்சிருக்காரு. நான் அதை பெருசாக நம்புகிறேன். எங்களோட நட்பு 20 வருஷம் நட்பு. பெருசாக நாங்கள் வெளியே போனதில்லை, பெருசாக காட்டினதில்லை. அது பிக் பாஸ் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியை பெருசாக நண்பனுக்காக ஒரு நண்பன் வந்து ஒரு விஷயம் பண்ணதில் ரொம்ப நிகழ்ச்சி. February எண்டுக்குள்ளே இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ரஜினி முருகன் ஹிட்டு, வருத்தப்பட வாலிபர் சங்கம் மிகப்பெரிய ஹிட், 2 காம்பினேஷன். அதை தொடுவோம் என்று கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கணும் நம்பி நானும் புகழும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வோம். சம்பவம் காத்துட்டுக்கு நன்றி, வணக்கம், அன்பு விஷயம். தேங்க்யூ. எப்பவுமே நம்ம ஹீரோயினை மறப்போம். இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹீரோயின் அமைஞ்சதே கிடையாது. புகழ் கேட்டு இது தம்ப்நெயிலா போட்டுக்கலாம். புகழ் கேட்டு ஜனனியை ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்றாங்கன்னு தம்ப்நெயில் கூட என் போட்டோ போட்டுக்கலாம். என் மனைவிக்கு தெரியும் சார், என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க எந்த தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் குடும்பத்தோட தான் பண்ணுவோம். இல்ல இதையும் நீங்க தம்ப்நெயில யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இல்ல தம்ப்நெயிலுக்கு வரல, இந்த விழாவை இவ்வளவு சூப்பரா கொண்ட வந்து இப்படி ஒரு மேடை அமைச்சு கொடுத்தது என்னைக்கும் ஒரு நிச்சயமா ப்ரொடியூசர் காசு கொடுத்தாலும் பிஆர்ஓ புவன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. முத்து அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டீம் ஒர்க் இருந்தாலும் நீங்க இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி கிடையாது. தேங்க்யூ. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். ஊருக்கு 2 ஊதாரி. இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது. நான் நடித்த படம். ஊரை காக்க உண்டான சங்கம், பிற கொடுக்க உருவான சங்கம் இல்லை. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போஸ்டர் பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான ஒரு படம். அந்த போஸ்டர் டிசைன்லேயே தெரியுது, கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது. அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம், பிரஜன் வந்து இந்த மாதிரியான ஒரு வெற்றிக்காக தான் காத்துட்டே இருந்தான். ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அவனுடைய கூட இருந்திருக்கேன் நான். இப்போது புகழும் என்னோட மச்சான் புகழும் வந்து அவங்க கூட சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக இன்ட்ரோடியூஸ் ஆகிற அவரோட நடிகருக்கும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஒன்று தயாரிப்பாளருக்கு நான் சொல்லிக்கிறேன், படம் எடுப்பது எளிது. தயாரிப்பாளர் எங்கே இருக்காரு? இவரா? ஐயா, படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா, ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அதில் என்னென்னா, நான் கடந்த ஒரு 2 மாதமா என்னோட படத்தை நான் ரிலீஸ் பண்ணும்போது பட்ட வேதனை என்னன்னா, நம்ம படத்தை போடுறது கூட தேட்டர் பிடிச்சிருவோம், தேட்டருக்கு ஆள் வர மாட்டாங்க, அதனால ஷோ கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ப்ரமோஷன். நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 1 கோடி ரூபாய்க்கு ப்ரமோஷன் பண்ணணும். அப்போ தான் அந்த படம் வெளியே தெரியும், அந்த படம் நல்லா இருந்தால் ஓடும். இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் படத்தை நீங்கள் தயாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டை விட 1 மடங்கு நீங்கள் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வைக்கணும். அந்த ப்ரொமோஷன் தெளிவாக மக்களுக்கு போகிற ப்ரொமோஷனாக இருந்தால் நல்லது.
சுரேஷ் காமச்சன் இருக்காரு, அப்போ போயிடும். இருந்தாலும் இது நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரஜன் மாப்பிள்ள ஜெய்படா எங்கடா இருக்க, வாழ்த்துக்கள்ரா, லவ் யூடா. அந்த பொண்ணு ஹேண்ட்பேக் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க, எடுத்து கொடுக்குறவங்களுக்கு புகழ் வந்து 1 லட்ச ரூபாய் பரிசு கொடுப்பானா. பரிசு கிடைச்சிருச்சா, அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வந்து புகழ் கொடுத்துட்டான். 1 லட்சம் 20,000 கொடுத்தானா? ஓகே, புவன் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். புவன் வந்து எனக்கு ஆரம்பத்தில் அசிஸ்டண்டாக தான் ஒர்க் பண்ணுற காலத்துலேருந்து தெரியும், நல்ல ஒர்க்கர். இங்கே ஒரு சின்ன கிளம்சி நடக்குது, பெரிய ஆக்டர்ஸ் வரும்போது இந்த பவுன்சஸ் வர்றது ஒரு சாதாரண விஷயம்தான். பொதுமக்கள் மற்ற ரிலேட்டிவ்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுவாங்க. அந்த நேரத்தில் கிளம்சியாவது மீடியா யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள் புவன், சூப்பரோ. நல்லா சக்ஸஸாக இருக்குன்னு சொன்னது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இது சக்ஸஸாக போகும். இப்போ என்னதான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆக போகுது, இது மூவி நல்லா போகணும்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணுங்க. ஸோ நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஊருக்கு ஒரு ஊதாரி படத்தினுடைய பூஜைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இது என்னோட மச்சான் பிரஜன் ஹீரோவாக நடிக்கிற படம். இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி புது ப்ரொடியூசர்ஸ், வி வெல்கம் தெம் டு த ஃபெட்டர்னிட்டி. அதுக்கப்புறம் அறிமுக இயக்குனர், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட், ஒரு காம்பேக்டான பட்ஜெட் ஃபிலிம்ஸை சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய ஊடக நண்பர்கள் ப்ரெஸ்ஸுக்கு, நீங்கள் தான் இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய மச்சான் பிரஜனுக்கும் புகழுக்கும் என்னோட ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். விஷஸ் ஆல் த பெஸ்ட் ஃபார் திஸ் மூவி. தேங்க்யூ.